ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி ஆசைப்பட்டதை இன்றைக்கி நிறைவேற்ற போகிறாங்க. அதுவும் ரொம்ப நாள் நம்ம மல்லியோட கனவுன்னு தான் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் கையால் மறுபடியும் நல்லபடியாக தாலியை மறுபடியும் கட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சுடர் வேற உன் கல்யாணம்லாம் ஒரு கல்யாணமே கிடையாது, ஏமாற்றி தானே நீ கல்யாணம் பண்ண, பாவம் ரஞ்சிதாவை ஏமாற்றி கல்யாணம் பண்ண, இதெல்லாம் ஒரு கல்யாணமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லிட்டு இருந்தா. ஏற்கனவே மல்லி மைண்டுக்குள்ளே அது இருந்தது, ப்ராப்பராக கல்யாணம் பண்ணலை அப்படின்ற மாதிரி மல்லி மனசுக்குள்ளே இருந்தது. ஆனால் இப்போ அதுக்கு கரெக்டான சமயம் வந்துடுது. இதை சுடர் பார்த்துடுறா. பார்த்ததுமே அவளுக்கு என்ன பேசுறதுனே தெரியாமல் திகச்சு போயிருக்கா. ஆனால் கல்யாணம் அவளுக்கு நடக்கும் தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் மல்லிக்கு விஜய்க்கும் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. எப்படி இந்த ட்விஸ்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ அவளோட கல்யாணம் நின்று போயிடுச்சு. அவளே என் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாங்க, நான் ஒரு கவர்மெண்ட் டாக்டரை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்தால் மொத்தமும் மாட்டிப்போமே அப்படின்றதுக்காகவே இவ வேகமாக கத்தி, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் மல்லி, உனக்கு என்ன, நான் இப்போ தாலி கட்டுறது தானே உனக்கு குத்துது குடையுது அப்படி இப்படின்னு பயங்கரமாக ட்ராமா ஆடிட்டு கிளம்பி போயிடுறா. நமக்கே செம்ம ஷாக்கு. மல்லிக்கு சொல்கிறதுனே தெரில, இவ எப்படி இப்படி பச்சையாக நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ்கார மேடம் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் அப்போ டாக்டர் வர வைக்கிறதுக்கு சம்மதிக்கலை, அப்போ இவங்க உண்மையிலுமே மனநலர்ச்சி இல்லாமல் தான் இருக்காங்க, அதனால் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே விஜய் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே போங்க, நான் மல்லிக்கிட்டே பேசிட்டு வரேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சுடர் மல்லி கழுத்தை போய் நெரிச்சிட்டா. விஜய்க்கு அந்த கில்ட்டில் இருக்கவும், நீ போ நான் பேசிட்டு வரேன்னு சொல்லவுமே எல்லாருமே ஆதங்கப்பட்டு போகிறாங்க. இதுக்கு மேலே நீங்கள் அந்த மல்லியை வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆதங்கப்பட்டு இவங்க இங்கே போயிட்டாங்க. அப்போ தான் விஜய் மல்லிக்கிட்ட, சாரி அவள் இப்படி நடந்துப்பான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை பரவாயில்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் பாபு பேசவுமே விஜய்க்கு கோவம் வந்துடுது. இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பேசவே பேசாதீங்க, இப்படி நீங்கள் அசிங்கப்படுத்துவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை, மல்லியோட அண்ணன்ற ஒரே காரணத்துக்காக உங்களை சும்மா விட்றேன், இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, என்ன மாப்பிள்ள நீங்கள் எந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, வேறு எந்த மாதிரி பேச சொல்கிறீங்க, நீங்கள் நடந்துக்கிட்டதுக்கு வேறு யாராவது இருந்தால் இந்நேரம் நடக்கிறதே வேறு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம இப்படியே விட்டு வைக்கவே கூடாது, ஏதாவது ஒன்று நம்ம முயற்சி எடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காகவே விஜய் மல்லி இப்போ முடிவெடு, உனக்கு உங்கள் அண்ணன் வேணுமா நான் வேணுமா, இப்போவே முடிவெடுத்தா சரி, இல்லைனா எல்லாத்தையும் முடிச்சிக்கலாம் மல்லி அப்படின்னு சொல்லவுமே மல்லிக்கு என்ன பண்ணுறது போகிறனே தெரில. ஏன்னா தனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்தது மொத்தமுமே அண்ணன் தான், எப்படி அண்ணனை விட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க பாபுவும் நாகும் என்ன சொல்கிறாங்கன்னா, மல்லி விஜய் தான் வேணும்னு சொல்லு, ஒரு பிரச்சனையும் இல்லை, அதனால் ஒன்றும் ஆக போகிறதில்ல, நீ சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நீ எனக்கு சொல்கிறதுக்கு வரல, நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ மல்லி அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ சொல்லு தைரியமாக சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, அப்போ தான் நாகு போய் காதில் ஏதோ சொல்கிறாங்க, இதை காரணமாக வச்சு நீ கல்யாணம் பண்ணிக்க மல்லி அப்படின்ற மாதிரி நாகு சொல்லவுமே, மல்லிக்கு இது நல்ல ஐடியாவாக பட்டுருச்சு. மல்லி சொல்கிறாங்க, சரிங்க, எனக்கு இதுக்கு மேலே என் அண்ணனும் அண்ணியுமே வேணாம், நீங்கள் தான் வேணும், ஆனால் அதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நானா என்ன பண்ணணும் மல்லி அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் மறுபடியும் என் கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தாலி கட்டணுமா, என்ன மல்லி உளறிட்டுருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ஒன்றும் உளரலாம் இல்லை, நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சொல்லு என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த மாதிரி நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டணும், ஏன்னா ப்ராப்பராக நடக்கலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேலி கிண்டல் பண்ணாங்க, அதனால் எனக்கு இப்போ ப்ராப்பராக கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, என்ன மல்லி பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்க, ப்ராப்பராக கல்யாணம் நடக்கணுமா, என்னாச்சு உனக்கு ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கேட்க, உங்களால் இது பண்ண முடியும்னா சொல்லுங்கள், இல்லைனா தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் அப்படி சொல்ல வரல மல்லி, சரி நீ நான் தான் முக்கியம்னு சொல்லிட்ட, அதனால் சரி நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. உடனே சரி தாலியை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாலி எடுத்து கொடுத்தா, இந்த சுடர் விஜயை காணுமேன்னு சொல்லிட்டு பேச வந்தால், இங்கே பார்த்தா செம அதிர்ச்சி, என்ன நடக்குது போகுதுன்னே அவங்களுக்கு சுத்தமாக புரியல, என்னடா இது இவன் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால், விஜய் எங்கே தாலி கட்டுறாரு, அதை
பார்த்ததுமே தூக்கி வாரி போட்டுருது. அட பாவமே! என்ன விஜய் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாரி கேட்க, இல்லை ப்ராப்பராக தாலி கட்டலன்னு சொன்னால் அதுக்காக தான் தாலி கட்ட வந்தேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல, அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட என்னை பற்றி கவலையே கிடையாதுல்ல விஜய், உங்களுக்கு முழுக்க முழுக்க வந்து உங்கள் ஒய்ஃப் அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், மித்தபடி என்னை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படி தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ அப்படிலாம் இல்லை மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேற எப்படி அப்படி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, இதுக்கு மேலே இப்படிலாம் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேறு எப்படி நடக்காது, நீங்கள் பேசுகிறது எங்கேயாச்சும் வந்து லாஜிக்காக இருக்கான்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குவோமே, இப்போ மனசு உடைஞ்சு போயிட்டா. மல்லி மொத்தமாக என்கிட்ட இந்த விஜயை பறிச்சிட்டல்ல, இதுக்கு நீ கண்டிப்பாக வந்து அனுபவிப்ப அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. எதுக்காக இப்போ இந்த மாதிரிலாம் பேசுகிறானுமே வந்துட்டு அவங்களுக்கு தெரியாமல் தான் வந்து முழிச்சிட்ருக்காங்க. இதை இப்படியே விட்டு வைக்கக்கூடாதுன்னு தோணுது தான். இருந்தாலுமே வந்து விஜய் வந்து தப்பு தான், என்னை மன்னிச்சிடு, எனக்கு கல்யாணம் உனக்கு தாலி கட்டாமல் இவளை கட்டுற தப்பு தான், ஆனால் வந்து நான் இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை மாட்டிகிட்ருக்கேன், அதனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது, என்ன மாதிரி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. எந்த மாதிரிலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம விஜய் வந்து மல்லிக்கழுத்தில் தாலி கட்டினது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்ததோ அவங்கெல்லாம் வந்து மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக இவ்வளோ நடந்ததில்லை, ஆனால் இப்போ ஒரு அளவுக்கு மீறி நடந்துகிட்ருக்கு. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். அதனால் பார்க்கலாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே அவங்க பண்ணுறது தான் கரெக்டு சரி அப்படின்ற மாதிரி நடந்துட்டுருக்காங்க. ஆனால் அது எல்லாமே தப்பு, முட்டாள்தனம்னு தெரியல, திரும்ப பண்ணும்போது தான் தெரிய வரும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.